என்னாச்சு இந்த பூமாரிக்கு? எதுக்கு என்ன இங்க வர சொன்னா? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ட்டு சொன்னால. அவங்க அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிருக்குமோ? ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னு தானே அங்க போனா. அதுக்கு எதுக்கு என்ன இங்க வர சொல்லணும்? வீட்டுக்கே நேரடியா கூப்பிட்டுருக்கலாமே. வர சொல்லிட்டு இன்னும் காணோம். இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான வேலை வேற இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற. அந்த வேலையை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறவோ தெரியல. இவ சீக்கிரமா வரலாம்ல. ஏய் பூமாரி, வாட் ஹேப்பன்? எதுக்கு இப்படி ஓடி வர்ற? இல்லங்க, ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க வந்து. சீக்கிரமா தான் வீட்ல இருந்து கிளம்புனேன். வர வழியில ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சு. அதான் ரொம்ப லேட் ஆயிட்டுங்க. சாரி. ஏய், இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? ஆமா, என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து என்னாச்சு பூமாரி? சீக்கிரமா சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்லங்க, உங்ககிட்ட இத சொன்னா எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அதான் மனசுலயே வச்சிட்டு இருக்க ஒரு வாரமா. எப்படி சொல்லலாம்ங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. சொன்னா நீங்க கண்டிப்பா கோவம் வேற படுவீங்க. அதான் ரொம்ப யோசனையா இருக்கு சொல்றதுக்கு. அப்படி என்ன விஷயம் பூமாரி? உங்க அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? பணம் ஏதாவது வேணுமா? எதா இருந்தாலும் சொல்லு பூமாரி. பணம்னா ஈஸியா ஏற்பாடு பண்ணிடலாம். என்னாச்சு உங்க அம்மாக்கு? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அப்புறம் உன் தங்கச்சிக்கு ஏதாவது பண தேவை இருக்கா? ஆஹா, இல்லங்க. மலரோட ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க. அப்புறம் சண்முவோட மாமியார் ஏதாவது கொடுமைப்படுத்துறாங்களா? அப்படி ஏதாவது பிரச்சனையா? இல்ல சண்மு வீட்டுக்கு வரணும்ட்டு ஏதாவது அடம் பிடிக்கிறாளா? இல்லங்க, இது யார பத்தின பிரச்சனையுமே கிடையாது. இது என்னையும் உங்களையும் பத்தின பிரச்சனை மட்டும்தான். என்ன சொல்ற நீ? என்ன பத்தின பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்ன? நான் ஏதாவது உன்கிட்ட கோபமா நடந்துக்கிட்டேனா? என்னாச்சு பூமாரி? ஏதாவது இருந்தாலும் சொன்னாதானே தெரியும். நீயே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தோம்னா எப்படி எனக்கு புரியும்? என்னன்னு சொல்லு சீக்கிரமா. வீட்டுல என்னன்னு பார்த்தா அம்மா வேற உம்முட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்க. உனக்கும் அம்மாக்கும் ஏதாவது பிரச்சனையா? அம்மா உன்னை ஏதாவது திட்டாங்களா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை என்ன திட்டினாலும் நான் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலையும் கிடையாதுங்க. இது உங்ககிட்ட தான் இந்த விஷயத்த கேட்கணும். சரி சொல்லு, என்னான்ட்டு சொன்னாதானே தெரியும். அது வந்துங்க. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரியா? இல்லங்க, உங்களுக்கு சப்போஸ் எதுவும் படிக்காத பொண்ணா கல்யாணம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பூமாரி, வர்ற வழியில அம்மாவை எங்கேயாச்சும் பார்த்துட்டு வந்தியா? அத்தையா? அத்தை இங்க வந்திருக்காங்களோ? எங்கங்க இருக்காங்க? அத்தையும் வரல, யாரும் வரல. நீ ஏதாச்சும் அம்மாவை பார்த்துட்டு வந்தியான்னு உன்கிட்ட கேக்குறேன். இல்லைங்க, அத்தை நான் எங்கேயுமே பார்க்கலையே. அம்மாவும் நேத்து இதே கேள்விதான் என்கிட்ட கேட்டாங்க. கரெக்டா நீயும் கேக்குறிய? அதான் ஆச்சரியமா இருக்கு. அத்தை உங்ககிட்ட கேட்டாங்களா? என்னங்க கேட்டாங்க? அது ஒன்னும் இல்ல பூமாரி. சப்போஸ் உனக்கு படிக்காத பொண்ணா நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டாவே பதில் சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க அத்தை கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த பதில் உனக்கு தேவையில்லாதது. நீ என்ன என்கிட்ட சொல்ல வந்த அத முதல்ல சொல்லு. இல்லங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அது எதுக்கு பூமாரி போ உனக்கு? இல்லங்க, சும்மா தெரிஞ்சுக்கிடலான்ட்டு தான். சொல்லுங்களேன். இங்க பாரு பூமாரி, நீ என்ன சொல்ல வந்த அதை மட்டும் இப்ப என்கிட்ட சொல்லு. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நீ கேட்காத சொல்லிட்டேன். எனக்கு வேற ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு பூமாரி. என்ன பிரச்சனைன்னு சொல்லு சீக்கிரமா. இல்லங்க, எப்படி உங்ககிட்ட ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் உண்மையை மட்டும்தாங்க உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா வந்து நீங்க என் மேல கோவம் எதுவும் பற்ற மாட்டீங்களே? என் மேல எந்த தப்புமே இல்லைங்க. நான் அதை உறுதியாவே சொல்லுவேன். எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க. எப்படியோ இது நடந்துடுச்சு. இதுல நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒரே கில்ட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எங்க அம்மாக்கெல்லாம் உடம்புலாம் சரியா இல்லாமலாம் இல்ல. நான் வேணும்னு தான் எங்க வீட்டுக்கு போனேன். ஏய் பூமாரி, நீ என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த பிரச்சனையை மனசுலயே வச்சுக்கிட்டு உங்களை நேருக்கு நேரம் என்னால பார்க்க முடியல. எனக்கு மைண்ட் ஒரு மாதிரியா இருக்குதுங்க. அதனாலதான் உங்ககிட்ட ஒண்ணு எப்படியாச்சும் இந்த விஷயத்த சொல்லிடணும். இல்லைன்னா உங்க மூஞ்சி பார்க்க முடியாத ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடணும். இந்த ரெண்டு தான் என் மைண்டுக்குள்ள இருந்துச்சு. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. நீங்க எதுக்கிட்ட தானே கோவப்படுவீங்கிறதுனால எப்படி உங்ககிட்ட இந்த விஷயத்த ஆரம்பிக்கான்ட்டு எனக்கு சத்தியமா தெரியலங்க. அதான் அதான் பயமா இருக்குங்க. ஏய் பூமாரி, என்ன பார்த்து உனக்கு என்ன பயம்? இங்க பாரு, என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. முன்னாடி மாதிரிலாம் நான் இப்ப இல்ல, உனக்கு நல்லா தெரியும்ல. இப்பெல்லாம் கொஞ்சம் திருந்திதான் இருக்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தானே செய்யறேன். இல்லங்க, நான் சொன்னதை நீங்க கேக்குறீங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த விஷயம் என்னாலே அதை ஏத்துக்கிடவே முடியலங்க. அப்படி இருக்கல உங்களால எப்படி ஏத்துக்கிட முடியும்? அதை யோசிச்சு பார்த்துதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கேன். எந்த பிரச்சனையானாலும் இருக்கட்டும், நீ இப்ப என்கிட்ட இதை சொல்லு. இல்லங்க, இந்த விஷயம்
ஏமாத்துனீங்களா? என்ன பூமாரி சொல்ற? என்ன பிரச்சனை? அதை போட்டு உடைய தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க. ஏமாத்தல, அது செய்யல இது செய்யலன்ட்டு. என்ன நகை ஏதாச்சும் கம்மியா போட்டு வந்துட்டியா வீட்டுக்கு? அதான் அம்மாவும் வீட்டுல உம்முட்டு இருக்காங்களா? இங்க பாரு பூமாரி, எங்க வீட்டை பொறுத்தவரை சொத்து நகை எதுவுமே தேவை கிடையாது. நீ வெறும் களத்தோட வந்தாலும் சரி, எங்க வீட்டுல இருக்க சொத்துக்கு உனக்கு அவ்வளோ நகை நாங்க செஞ்சு போடலாம். இல்லங்க, சொத்து எல்லாமே நம்ம வாங்கிடலாம். ஆனா வாங்க முடியாத ஒண்ணுதான். வாங்க முடியாத ஒண்ணா? அது என்னது? எதனாலும் வாங்க தானே செய்யலாம். காசு இருந்தோம்னா. வாங்க முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா என்ன? ஆமாங்க, வாங்க முடியாதுன்னு ஒண்ணு இருக்குங்க. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இனிமே வாங்கணும்னு நினைச்சாலும் என்னால முடியுமான்னு தெரியலங்க. அது என்னது பூமாரி? சொல்லு. எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் உனக்காக வாங்கி தர்றேன். இதுக்கு போட்டு தேவையில்லாம இப்படி ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்க. இல்லங்க, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே என் கூட இருப்பீங்களான்னு தெரியல. மனசை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை இன்னைக்கு ஷேர் பண்ணணும்ட்டு தாங்க வந்திருக்கேன். யார் என்ன சொன்னாலுமே இதுக்கு மேல உங்ககிட்ட இதை மறைக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சேன்னா உங்களுக்கு நான் அது பண்ற துரோகம். என்ன பூமாரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. இல்லங்க, நீங்க நினைச்ச மாதிரி நான் படிச்ச பொண்ணெல்லாம் கிடையாது. நான் காலேஜ் போய் எல்லாம் எதுவுமே படிக்கல. நான் 10th வரதாங்க படிச்சிருக்கேன். ஏய், என்ன சொல்ற? ஆமாங்க, இதாங்க உண்மை. இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படியாச்சும் சொல்லிடணும்ட்டு நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்றதுக்கு எனக்கு மைனஸ்ல தைரியம் இல்லைங்க. அதான் சொல்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த விஷயத்த சொல்லிடணும்ட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். இப்ப சொல்லிட்டேங்க. இனிமே நீங்க தாங்க முடிவெடுக்கணும். ஒண்ணுமே படிக்கலனா எங்க வீட்ல இருந்து வந்து கேட்டாங்கல்ல, அப்பவே இந்த உண்மையை சொல்லியிருக்க வேண்டியன. எனக்கு ஒன்றும் புரியல. கரஸ்ல ஏதாவது படிச்சியா? இல்லங்க, என் குடும்ப சுச்சுவேஷன்னால என்னால படிக்க முடியல. அதனால நான் 10th படிப்பை நிப்பாட்டிட்டேன். அதுக்கு மேல என்னால படிக்கலங்க. என்ன விளையாடுறியா நீ? உங்க கோவம் எனக்கு கண்டிப்பா புரியுதுங்க. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. நீங்க என்ன ஆபீஸ்க்கு கூப்பிட்டுட்டே இருந்தீங்க. நானும் வரலன்னு சொன்னேன். நான் படிக்கலங்கிறது உங்களுக்கு தெரியதானே செய்யும். அதுக்கு மீறி எதுக்கு ஆபீஸ்க்கு கூப்பிட்டே இருக்கீங்கன்னு எனக்கும் மனசுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க வெளிப்படையாவே சொல்லிட்டீங்க, நீ இவ்வளவு தூரம் படிச்சும் எதுக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டேங்கன்ட்டு. அப்பதான் எனக்கு டக்குன்னு யோசனை வந்துச்சு, நான் படிச்சிருக்கனா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது நீங்க நான் படிச்ச பொண்ணுன்னு நினைச்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்ட்டு. ஆனா சத்தியமா எனக்கு தெரியாதுங்க நீங்க படிச்ச பொண்ணை தான் தேடுறீங்கன்ட்டு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்க வாழ்க்கையில வந்தே இருக்க மாட்டேன். அடிச்சி நிறுத்து, ஃப்ராடு. நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வேற அப்படியெல்லாம் கிடையாதுன்னா வேற எப்படி? நம்ம வச்சு கழுத்தறுத்திருக்கியா? எவ்வளவு திமிர் இருந்தா ஒன்னும் படிக்காம இருந்து எனக்கு மனைவியா வரணும்னு நினைச்சிருப்ப. என்ன சொத்து பணம்லாம் பார்த்து மயங்கிட்டியோ? அதான் இப்படி வண்டையா பொய் சொல்லியிருக்க. சத்தியமா கிடையாதுங்க. நான் உங்ககிட்ட பொய் எல்லாம் சொல்லலங்க. எனக்கு சத்தியமா இந்த உண்மை தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதமே சொல்லிருக்க மாட்டேன். அடிச்சி நிறுத்து. எப்படி நீ படிக்காம இருந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணுவ? நான்சென்ஸ். இங்க பாரு, இதோட போயிடு. என் வீட்டு பக்கம் வந்துடாத சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவர் என்ன புரிஞ்சு பாரு நினைச்சுதானே இவர்கிட்ட எல்லா உண்மையும் இப்ப நான் சொன்னேன். இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த பதிலுமே சொல்லாம போறாரு. இது என்ன எனக்கு தெரிஞ்சா நடந்துச்சு, தெரியாம தானே நடந்துச்சு. நான் என்ன பண்ணுவேனா? என்னவோ நான் உண்மையிலே போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவர் நம்புறாரு போலயே. சத்தியமா அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க. உங்ககிட்ட நான் எப்படி நிரூபிக்க போறேனோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்க. ஆனா இதுதான்